அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வு சம்மந்தமான ஒரு லெட்டர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெட்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு மெமரண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது ஜூன் மாதம் 3rd அல்லது 4th வீக்கில் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸாம் நடத்துவதற்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு மெமரண்டம் இருந்தது. அதை பேஸ் பண்ணி ஜூன் இறுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தேன். ஃபேக் நியூஸு அப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டுருக்கு, அது இதுலாம் சொல்லி நிறைய கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த மெமரண்டத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மீண்டும் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ஒரு லெட்டர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஜூன் இறுதியில் எக்ஸாம் வந்து நடத்துவதற்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், TNSRB have proposed the conduct the written examination and Tamil language eligibility test open and departmental candidate for the requirement of sub inspector of police தாலுக்கு year 2025 போட்டு டேட் பார்த்தீங்கன்னா 28/6/2025 29/6/2025 இந்த 2 தினங்களில் வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதாகவும், ஸோ இது மாதிரி வந்து ஒரு நியூஸ் இன் திஸ் கனெக்ஷன் த டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டி நகர் மவுண்ட் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் த என்சூர் த அவைலபிலிட்டி ஆஃப் த நாமினேட்டட் வெனு போட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் நடத்துவதற்கு ஒரு சர்க்கிள் வந்து ஒரு லெட்டர், சர்க்குலர்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு லெட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டெலிகிராமில் ஃபேஸ்புக்கில் அங்கங்கே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேட்டும் பார்த்தீங்கன்னா 12/5/2025 12 தேதியில் வந்து சைன் பண்ண மாதிரி இந்த லெட்டர் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த லெட்டருமே வந்து பேக்கு ரீல் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா வெப்சைட்டில் இன்னும் வரல. அப்போ மெமரண்டத்தில் வரக்கூடியது இல்லை சர்க்குலர் வரக்கூடியது எல்லாமே டக்குன்னு வந்து வெப்சைட்டில் வராது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 15 டேஸு ஒரு 15 நாள் 20 நாளுக்கு முன்னாடி தான் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து அஃபீஷியலாக அவங்களுக்குள்ள இந்த எக்ஸாம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. நீதிமன்றத்தில் வழக்குகள் போயிட்டுருக்கு ஒரு பக்கம், ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் வந்து இதுக்கான தடையோ இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் வந்து வரல. ரைட்டா? ஸோ அப்போ வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க, நடத்துவதற்கு ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. ரைட்டா? ஸோ அதனால் இந்த தேர்வில் எக்ஸாம் நடக்குமா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த தேர்வு இந்த டேட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரைட்டா? நீதிமன்ற தீர்ப்புகள் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ ஒருவேளை இந்த எக்ஸாம் இந்த டேட்டில் எக்ஸாம் நடந்துச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ நம்ம படிக்கிறதை இன்னும் ஸ்பீட் பண்ணணும். நல்லா படிச்சுட்டு ஜூன் இறுதிக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணி நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஆஃபீஸில் இதே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து பாதகமாக போயிடுங்க. நிறைய பேர் வந்து இல்லை இன்னும் 1 மாதம் தள்ளி போகும், ஆஃப்டர் த குரூப் 4க்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2 மாதம், ஸோ இந்த மாதிரி அதாவது நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருக்கிறதுனாலையும் ஏற்கனவே நடந்து முடிந்த 2023 எஸ்ஐக்கான ரிசல்ட்டை அடுத்த வித்தின் 3 மந்தில் மறுபடியும் ரீபப்ளிஷ் பண்ண சொல்லி வந்து நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுனாலையும் அந்த ப்ராசஸ் முடியாமல் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலையும் நம்ம தள்ளி போகும்னு நம்ம நினைக்கலாம். தப்பு இல்லை, நீங்களும் நினைக்கலாம், நானும் நினைக்கலாம், எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒருவேளை வச்சுட்டாங்கன்னா, இதே தேதியில் எக்ஸாம் வந்துருச்சுன்னா அப்போ படிக்காமல் இருக்கக்கூடாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா படித்து முடிச்சுட்டு விஷயம் மட்டும் ரெடியாக இருக்கணும். அது ஜூன் இறுதியில் வந்தாலும் சரி, அது ஜூலையில் வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஆனால் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இதே டேட்டில் வந்து அஃபீஷியலாக வரதுக்கான வெப்சைட்டில் ஏதாவது இன்னொரு, இப்போ ஆக்சுவலாக மே மாதத்தில் இருக்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மே முடிஞ்சிச்சுன்னா ஜூனில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அஃபீஷியலாக கூட அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதற்கும் வந்து தயாராக இருங்கள் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்ம் ஆகிருக்கப்போ நம்ம வெப்சைட்டில் வந்தால் மட்டும்தான் உறுதி. இது பேக் அல்லது ரியல் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண வேண்டாம். ஸோ டேட் போட்டிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. நிறைய டெலிகிராமில் யூடியூப்பில் வந்து இந்த சர்க்குலர் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அலர்ட் ஆகிருங்க. நன்றி, வணக்கம்.